இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வு கிடைக்காம இந்த பிரச்சனைக்கான பதிலை முதலமைச்சர் சொல்லாமல் இந்த இடத்துல இருந்து நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நடு ரோட்டில் உட்காந்துட்டா தமிழகம் எந்த அளவுக்கு ஆகும், போராட்டம் எந்த அளவுக்கு வெடிக்கும்? எஸ், அந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் தமிழகத்தில் நடக்க போகிறது. விஜய் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார்கள். திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை விஜய் அவர்கள் கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அந்த போராட்டத்துக்கு அப்புறமா திமுக நிறைய பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உருவாகும். ஸோ அந்த போராட்டம் எங்கே நடக்க போகிறது, எப்போ நடக்க போகிறது, ஸோ டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ரியலி நிறைய கூஸ் பம்ஸான மூமெண்ட் இருக்கும். டீட்டெயிலாக பேசலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கல அப்படிங்கிற குற்றம் இப்போ வரைக்குமே இருக்கு. இப்போ களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதாவது இந்த ஒரு போராட்டம் ஜூலை 3ஆம் தேதி நடக்க வேண்டியது. இந்த ஒரு போராட்டம் எதை மையப்படுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக முக்கியமாக திமுக அரசு ஆட்சிக்கு வந்துட்ட அப்புறமா 24 காவல் மரணங்கள், அதாவது காவல் நிலையத்தின் காவல் அதிகாரிகளாலும் 24 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் சிவகங்கையில் அஜித்குமார் அவர்களோட மரணமும் காவல் அதிகாரிகளால் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற உண்மை இது வரைக்குமே வெளியாகலை. இது எல்லாமே கண்டித்து முக்கியமாக இத்தனை, அதாவது கடந்த 5 வருஷமாக 24 மரணங்கள் மரணங்கள் நடந்திருக்கு. இந்த மரணங்களுக்கான தீர்வு என்ன, இதுக்கான பதிலை முதலமைச்சர் சொன்னாங்களா? இது ஜூன் 3ஆம் தேதி நடக்க வேண்டிய போராட்டம். ஸோ ஜூன் 3ஆம் தேதி நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம், எங்களுக்கு அனுமதி வேண்டும், சென்னையில் இந்த இடத்துல நடத்த போகிறோம், வள்ளுவக்கோட்டத்தில் நடத்த போகிறோம், அனுமதி வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கேட்டிருந்தாங்க காவல் அதிகாரிகள் கிட்ட. ஆனால் அந்த டைமில் வள்ளுவக்கோட்டத்தில் இன்னொரு போராட்டம் நடக்க இருக்கிறது. உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம வேறு இடத்த சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேறு இடத்த சூஸ் பண்ணி ஜூன் 6ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூன் 6 இல்லை ஜூன் 7ஆம் தேதி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த காவல் அதிகாரிகள் கேட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போராட்டம் யார் யார் கலந்து கொள்ள போகிறார்கள், சென்னையில் மட்டும் இந்த போராட்டம் நடக்க போகிறதா, தமிழகம் முழுவதும் நடக்க போகிறதா, அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் வருவாங்களா, இந்த போராட்டத்தில் என்னென்ன முழக்கம் போட போறீங்க, இந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் எந்த ஸ்பீச் பேசுவாங்க, எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அப்படி இப்படின்னு பல கேள்விகள். முக்கியமாக அஜித்குமாரை மையப்படுத்தி இந்த ஒரு போராட்டம் நடக்க போகிறது என்றால் இந்த ஒரு கேஸ் இப்போ நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு. ஸோ விசாரணையில் இருக்கும்போது நீங்கள் போராட்டம் நடத்துவது சட்டத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுற மாதிரி ஆகிவிடும். ஸோ இது போராட்டம் நடத்தக்கூடாது, ஸோ அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை காவல் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. அதனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கேஸாக இதை ஃபைல் பண்ணாங்க. எங்களுக்கு இது அவசர கேஸாக வேணும் அப்படின்னு சொல்லி ஜூன் 4ஆம் தேதி ஜூன் 5ஆம் தேதி நீதிபதி கிட்ட இருந்து எங்களுக்கு அவசர கேஸாக விசாரிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நீதிபதி சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ இதை அவசர கேஸெல்லாம் விசாரிக்க முடியாது, ஸோ இதை விட ரொம்ப முக்கியமான கேஸ் இருக்கு, ஸோ இது எதுக்கு நாங்கள் அவசர கேஸை விசாரிக்கணும் அப்படிங்கிற பதில் சொல்லிட்டாங்க. அந்த கேஸ் விசாரிக்கல. ஜூன் 7ஆம் தேதி கேஸ் விசாரிக்கப்பட்டது. அந்த போராட்டம் நடக்கும் அதே தேதியில் 7ஆம் தேதி போராட்டம் அந்த ஒரு கேஸ் விசாரிக்கப்பட்டு போராட்டத்திற்கு ஜூன் 7ஆம் தேதி அனுமதி கிடைத்திருக்கு. ஸோ இந்த போராட்டம் நெக்ஸ்ட் என்ன டேட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற சனிக்கிழமை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பனையூரில் கடந்த 5 வருட திமுக ஆட்சியில் 24 காவல் மரணங்கள் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தை கூப்பிட்டு நேரில் சந்தித்து அவங்களுக்கு பண உதவி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா ஆறுதல் சொல்ல போகிறாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் உரையாடல் செய்ய போகிறாங்க. என்னென்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனை ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி 24 குடும்பத்தினரும் சந்தித்து பேச போகிறாங்க. அதைத் தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழக மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. முக்கியமாக இந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு அஜித்குமார் அவர்களோட மரணத்தை பற்றி மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்துட்ட அப்புறமா 24 மரணங்கள் நடந்திருக்கு, அதுக்கான பதிலை சொல்லுங்கள், ஸோ இதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் நடக்க போகிறது. வழக்கம் போல காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5 மணிக்கு முடிகிற போராட்டம் மாதிரி இருக்காது. விஜய் அவர்கள் களத்துக்கு உட்கார போகிறாங்க. தமிழகம்
அதிர்ச்சிக்குள்ளாக போகிறது. இது வந்து ஸ்டேட் நியூஸில் நேஷனல் நியூஸாக இன்டர்நேஷ்னல் நியூஸாக வந்து மாறப்போகிறது. கடைசியாக வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த அளவுக்கு பெருசாக வந்து பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் பேசப்படும். இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வு கிடைக்காம இந்த பிரச்சனைக்கான பதிலை வந்து முதலமைச்சர் சொல்லாமல் இந்த இடத்துலேருந்து நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நடு ரோட்டில் வந்து உட்காந்துட்டா தமிழகம் எந்த அளவுக்கு ஆகும், போராட்டம் எந்த அளவுக்கு வெடிக்கும்? எஸ், அந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் தமிழகத்தில் வந்து நடக்க போகிறது. விஜய் அவர்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார்கள். திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை வந்து விஜய் அவர்கள் கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அந்த போராட்டத்துக்கு அப்புறமா வந்து திமுக நிறைய பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து உருவாகும். ஸோ அந்த போராட்டம் எங்கே நடக்க போகிறது, எப்போ நடக்க போகிறது, ஸோ டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ரியலி வந்து நிறைய கூஸ் பம்ஸான மூமெண்ட் வந்து இருக்கும். டீட்டெயிலாக பேசலாம். அதாவது வந்து தமிழக வெற்றி கழகம் ஸோ வந்து விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கலை அப்படிங்கிற குற்றம் வந்து இப்போ வரைக்குமே வந்து இருக்குது. இப்போ களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதாவது இந்த ஒரு போராட்டம் ஜூலை 3ஆம் தேதி நடக்க வேண்டியது. இந்த ஒரு போராட்டம் எதை மையப்படுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக முக்கியமாக திமுக அரசு ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறமா 24 காவல் மரணங்கள், அதாவது காவல் நிலையத்தின் காவல் அதிகாரிகளாலும் வந்து 24 மரணங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் சிவகங்கையில் அஜித்குமார் அவர்களோட மரணமும் வந்து காவல் அதிகாரிகளால் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற உண்மை வந்து இது வரைக்குமே வெளியாகலை. இது எல்லாமே கண்டித்து முக்கியமாக அதாவது கடந்த 5 வருஷமா 24 மரணங்கள் மரணங்கள் வந்து நடந்திருக்கு. இந்த மரணங்களுக்கான தீர்வு என்ன, இதுக்கான பதிலை வந்து முதலமைச்சர் சொன்னாங்களா? இது வந்து ஜூன் 3ஆம் தேதி நடக்க வேண்டிய போராட்டம். ஸோ ஜூன் 3ஆம் தேதி நாங்கள் வந்து போராட்டம் நடத்த போகிறோம், எங்களுக்கு வந்து அனுமதி வேண்டும், சென்னையில் வந்து இந்த இடத்துல நடத்த போகிறோம், வள்ளுவக்கோட்டத்தில் நடத்த போகிறோம், அனுமதி வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து கேட்டிருந்தாங்க காவல் அதிகாரிகள் கிட்ட. ஆனால் அந்த டைமில் வந்து வள்ளுவக்கோட்டத்தில் இன்னொரு போராட்டம் வந்து நடக்க இருக்கிறது. உங்களுக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம வேறு இடத்த சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேறு இடத்த சூஸ் பண்ணி ஜூன் 6ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூன் 6 இல்லை ஜூன் 7ஆம் தேதி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த காவல் அதிகாரிகள் கேட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ வந்து இந்த போராட்டம் வந்து யார் யார் கலந்து கொள்ள போகிறார்கள், சென்னையில் மட்டும் இந்த போராட்டம் நடக்க போகிறதா, தமிழகம் முழுவதும் நடக்க போகிறதா, அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் வருவாங்களா, இந்த போராட்டத்தில் என்னென்ன முழக்கம் வந்து போட போறீங்க, இந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து எந்த ஸ்பீச் வந்து பேசுவாங்க, எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அப்படி இப்படின்னு பல கேள்விகள். முக்கியமாக வந்து அஜித்குமாரை மையப்படுத்தி இந்த ஒரு போராட்டம் வந்து நடக்க போகிறது என்றால் இந்த ஒரு கேஸ் வந்து இப்போ நீதிமன்றத்தில் விசாரணையில் வந்து இருக்கு. ஸோ விசாரணையில் இருக்கும்போது நீங்கள் போராட்டம் நடத்துவது சட்டத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுற மாதிரி ஆகிவிடும். ஸோ இது போராட்டம் நடத்தக்கூடாது, ஸோ அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை காவல் அதிகாரிகள் வந்து சொல்லிட்டாங்க. அதனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கேஸாக வந்து இதை வந்து ஃபைல் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து இது வந்து அவசர கேஸாக வேணும் அப்படின்னு சொல்லி ஜூன் 4ஆம் தேதி ஜூன் 5ஆம் தேதி வந்து நீதிபதி கிட்ட இருந்து எங்களுக்கு அவசர கேஸாக விசாரிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நீதிபதி சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ இதை வந்து அவசர கேஸெல்லாம் விசாரிக்க முடியாது, ஸோ இதை விட ரொம்ப முக்கியமான கேஸ் வந்து இருக்கு, ஸோ இது எதுக்கு நாங்கள் அவசர கேஸை விசாரிக்கணும் அப்படிங்கிற பதில் வந்து சொல்லிட்டாங்க. அந்த கேஸ் வந்து விசாரிக்கல. ஜூன் 7ஆம் தேதி கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டது. அந்த போராட்டம் நடக்கும் அதே தேதியில் 7ஆம் தேதி போராட்டம் அந்த ஒரு கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டு போராட்டத்திற்கு ஜூன் 7ஆம் தேதி அனுமதி வந்து கிடைத்திருக்கு. ஸோ இந்த போராட்டம் நெக்ஸ்ட் என்ன டேட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, வருகிற சனிக்கிழமை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பனையூரில் கடந்த 5 வருட திமுக ஆட்சியில் வந்து 24 காவல் மரணங்கள் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தை கூப்பிட்டு நேரில் சந்தித்து அவங்களுக்கு வந்து பண உதவி வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா ஆறுதல் வந்து சொல்ல போகிறாங்க. அவங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் வந்து உரையாடல் செய்ய போகிறாங்க. என்னென்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனை ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி 24 குடும்பத்தினரும் சந்தித்து பேச போகிறாங்க. அதைத் தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழக மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் எல்லாருமே அது போராட்டத்தில் வந்து ஈடுபட போகிறாங்க. முக்கியமாக